ஆண்டவன் 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்துக்கு பிரவேசிக்க தேவனே நமக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய நிச்சயமாக தேவ திரும்பினாலே இத்தனை மாதங்களை நம் கடந்து இருக்கிறோம். உதவி செய்த நம்முடைய எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த காலை பாத்தீங்கன்னா இந்த நேரத்திலே தேவ சமூகத்துக்கு மாஞ்சியோடு கூட நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறேன்னா இன்றைக்கு தேவ சமூகத்திலே மாஞ்சியோடு கூட வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மிடத்துல தேவன் பேசுவார். ஒவ்வொரு மாதமும் புதிய மாதத்திலே முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தியை நம்ம என்ன பண்றோம், தியானித்து பண்ணுகிறோம். அதே போல இந்த மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவரின் இருதயத்திலே உணர்த்தின வார்த்தையை இந்த காலவெளியில நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, ஒரு மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் நிச்சயமாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய வார்த்தை நிமித்தம் தேவன் நம்ம நிச்சயமாக வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் களஞ்சியம் பூரணமாக நிரம்பும், உன் ஆலயத்தில் திராட்சரசம் புரண்டோடும். ஆண்டவர் எப்பொழுதுமே விளக்கினாலே மாத்திரம் நிரப்புகிற ஆண்டவர் அல்ல, கிருபையினாலே மாத்திரம் நம்மை நிரப்புகிற ஆண்டவர் அல்ல, மற்ற உலக பிரகாரமான மற்ற ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே மாத்திரம் நம்மை ஆண்டவர் நிரப்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் கவனிக்க, இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாக நிரப்பும்படியாக, திராட்சரசம் ஆலைகளையே புரண்டோடும்படியாக, பெரியதான மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு பொருளாதார மேன்மையை கர்த்தர் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். உன் களஞ்சியங்கள் என்ன பண்ணுமா? பூரணமாக நிரம்பும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, அவங்க எதிர்நோக்குதல் எப்படி இருந்ததுன்னா, நிலத்தை வைத்தே அவங்க வியாபாரத்தை, வேலையை, அவங்களுடைய எல்லா விதமான காரியத்தை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம். அந்த வேலை செய்து அங்க நமக்கு என்ன பண்ணுது? மாதானா சம்பளம் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு வருமானம் எப்படி? அவங்களுடைய வருமானம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தை வைத்துதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. நிலத்துல என்ன பண்ணுவாங்க? பயிரை என்ன பண்ணுவாங்க? விதைப்பாங்க. அந்த பயிரை விதைத்து அதுக்கு நல்ல இன்னும் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஏற்ற நேரத்துல அறுவடை உண்டாகும். அந்த அறுவடையில தானியங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அந்த தானியத்தை கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்த்து வைப்பார்கள். அல்லேலூயா. இந்த களஞ்சியம், தட் மீன்ஸ் களஞ்சியம் என்றால் ஸ்டோர் ஹவுஸ். அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு ஒண்ணு என்ன பண்ணும்? இருக்கு இல்லைங்களா? அது அந்த ரூம் ஸ்டோர் ரூம். அதுல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா சாமான், ஸ்டோர் சாமான் ஃபுல்லா அந்த ரூம்ல தான் என்ன பண்ணும்? இருக்கும். ஏதாவது வேணும்னா ஸ்டோர் ரூம்ல போய் எடுத்துக்கோங்க, ஸ்டோர் ரூம்ல இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்ப கவனிங்க, ஆங்கிலத்திலே களஞ்சியம் என்பதற்கு ஸ்டோர் ஹவுஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆமே. அப்ப கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாக நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய திராட்சரசம் நிச்சயமாக ஆலைகளில் என்ன செய்யுமா? புரண்டோடுமா? சொல்லுவோமா? ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் தானியங்களை, பயிர்களை விதைத்து அறுவடை வருகிற காலத்திலே அந்த தானியங்களை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணாங்க? பத்திரமாய் களஞ்சியத்தில் என்ன பண்ணாங்க? சேர்த்து வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே இவங்களுக்கு பசி எடுத்தா, இவங்களுக்கு ஆதாரம் தேவை என்றால் இவங்க விளைகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? வயலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. களஞ்சியத்துல போய் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்வாங்க. கர்த்தர் சொல்லுகிறா, இந்த மாதத்துல
மாதத்துல உன் களஞ்சியத்தை நான் பூர்ணமாக நிரப்புவேன். உனக்கு தேவையான பொருட்கள், உன்னுடைய தேவையான, உன் குடும்பத்துக்கு தேவையான, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உன் பிள்ளைகளுக்கு தேவையான, உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு தேவையான பொருட்களை தேவன் இந்த மாதத்துல தேவன் நிச்சயமாக நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் பொருட்கள் தேவனல்ல, மனுமாற அவர் பொருட்கள் மனுஷனல்ல, அவர் மனுமாற மனுப்புத்திரமல்ல, அவர் சொன்னால் நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆண்டவர் தமது கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார்னா அதை விட மேலான காரியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒரு மனுஷனை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு ஆண்டவர் கையை நீட்டி சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதை விட மேன்மையான காரியம் உலகத்துல எதுவுமே இல்லவே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். வர மாட்டேங்குது சொல்றேன் காலையில. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்ன சொல்கிறான் மோசே? அங்கே எடுத்து வாசிக்கலாம். மோசேயின் மூலமாய் தேவன் உரைத்த வசனத்தை அங்கே நம்ம படிக்கலாம். 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறீயோ அங்கேயே ஆசீர்வாதம் பெற்றவர். நீங்க எந்த சூழ்நிலையில அதே நிலைமையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் கனப்படுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீ வேலை செய்கிற கம்பெனி, உன்னுடைய நிலைமை, உன் குடும்பம், உன்னுடைய உறவு, உன்னுடைய நண்பர்கள் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஏழ்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். மேன்மையான உயிர்வை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் களஞ்சியங்களை நான் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அல்லேலூயா. பூரணமாய் என்ன பண்ணுவேன்? நாங்க நிரப்புவேன். நாளைகளிலே திராட்சரசம் என்ன பண்ணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த களஞ்சியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எதற்கு அடையாளமா இருந்தது என்றால், இப்ப நாம ஒரு மாதம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு 1ஆம் தேதியான சம்பளத்துக்கு எதிர்பார்ப்போம் பாத்தீங்களா? தேதியான சம்பளத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்போம் பாத்தீங்களா? அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் களஞ்சியத்தை நோக்கி பார்க்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை பயிர் என்ன பண்ணுவாங்க, விதைச்சிட்டாங்கன்னா அது பாத்தீங்கன்னா சரியா முளைக்கணும், அறுவடை சரியா நடக்கணும், அதுல எந்த விதமான சேதமும் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. வந்துடக்கூடாது. ஏற்ற நேரத்துல அறுவடை வரும்போது அதை அறுத்து பத்திரமாக அதற்குமே என்ன பண்ணுவாங்க? களஞ்சியத்துல வைப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. அது எதிர்த்து அடையாள மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சேங்க, ரொம்ப முடியாம நான் வேலை செஞ்சேங்க, வருத்தத்தோடு நான் வேலை செஞ்சேங்க, ரொம்ப வேதனையோடு நான் வேலை செஞ்சேன். ஆனா அதுக்கெல்லாம் பலன் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் களஞ்சியம். அதைத்தான் கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறாரு, பூரணமாக நிரம்பும்படியாக, பூரணமாக நிரம்பும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. வாக்கு கொடுத்த ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றவர் மனுஷன் அல்ல, ஆண்டவர். அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை. 4 விதமான வழிகளிலே தேவனுடைய களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். 4 விதமான வழிகளிலே தேவனுடைய களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். பார்க்கலாமா? கண்டிஷன் வேற பார்க்கணும். சரிங்களா? ஓகே. 4 விதமான வழிகளிலே கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை என்ன பண்ண போறாராம்? நிரப்ப போகிறார். எடுத்து வாசியுங்கள் வேகமாக. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆகாய் சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விரை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று
சொல்லுகிறார் என்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3 12 வசனம். மத்தேயு 3:12 அதையும் நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 3:12. தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. சரி, சேர்ப்பா பதறியோ அவியாத அக்கடியினாலே சுட்டெரிப்பார். தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். அல்லேலூயா. தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. கோதுமை எங்க சேர்ப்பாரா? தானியத்தை எங்க சேர்ப்பாரா? களஞ்சியத்திலே சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, முதலாவது 4 விதமான வழிகளிலே தேவன் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். தேவனுடைய களஞ்சியங்களை நிரப்புகிற முதல் வழி என்ன? நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வதன் மூலமாக. நீங்கள் செய்கிற காரியங்களை, நீங்கள் செய்கிற வேலைகளை தேவன் வாய்க்க செய்கிறதின் மூலமாக. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு விவசாயினுடைய முழுமையான ஒரு வெற்றி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் பயிரை விதைக்கும் போது இல்லை, அந்த பயிருக்கு தண்ணி பாத்துறா பாத்தீங்களா, அப்ப இல்லை. அல்லேலூயா. அந்த பயிருக்கு மற்ற காரியங்கள்லாம் அவன் செய்யறான் பாத்தீங்களா, அப்ப இல்லை. அந்த பயிரை என்ன பண்றான், அறுக்கிறான் பாத்தீங்களா, அப்ப இல்லை. அவன் அதை அறுத்து அவன் என்ன பண்ணுவான், உடைத்து அதெல்லாம் கீழே கொட்டி கோதுமையை பத்திரமா பாதுகாத்து அந்த கோதுமையை கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்க்கிறான் பாருங்க, அப்பதான் அவனுக்கு வெற்றி. அல்லேலூயா. கர்த்தர் அது வரைக்கும் இவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். மழை வந்துடக்கூடாது, எந்த ஒரு சேதம் வந்துடக்கூடாது. இவன் எதுக்காக விதைச்சானோ அந்த ஒரு பலன் உனக்கு என்ன பண்ணணும், கிடைக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். எப்படி நிரப்புவாரா? நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பதின் மூலமாக. கையே பாருங்க, ஆண்டவரே கை ஆசீர்வதிப்பாரா? நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 1 முதல் சில புத்தகங்கள் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து 20 நாள் இருக்கிற மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொன்ன ஆண்டவர், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல வார்த்தை சொல்றேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கிறீங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்க கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளிகள் இருக்கிற நம்பிக்கையில இல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்பிக்கையில. அவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் செய்வதெல்லாம் எல்லாருமே வேலைக்கு போறான், எல்லாருமே பிசினஸ் பண்றான், எல்லாருமே வியாபாரம் பண்றான். ஆனா எல்லாருடைய கஷ்டத்தினுடைய பலன் அவன் வீட்டுல வந்து சேர்ந்தது கிடையாது. பாத்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரே, இன்றைக்கு உன் கஷ்டத்தின் பலன் நீ சாப்பிடுவ. நீ கஷ்டப்பட்டது யார் சாப்பிடுவா? நீ தான் என்ன பண்ணுவ? நீ தான் சாப்பிடுவ. அல்லேலூயா. அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ கையிட்டு செய்கிறத கர்த்தரோடு சித்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா நிச்சயமாக செய்து முடிப்பார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுமகன் கிடையாது, நிச்சயமா செய்வது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யாக்கோபு. இந்த மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா இவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 முதல் 43 வசனம் வரைக்கும் பாருங்க. இங்க யாக்கோபு லாபானிடத்துல சம்பளம் பேசுறோம். நான் உனக்கு வெட்டியா வேலை செய்ய முடியாதுப்பா, நீ எனக்கு வெட்டியா என்ன பண்ணாத வேலை செய்யாத, ஆனா நீ உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன் கொடுத்துடுறேன். அப்பதான் நீங்க சம்பளம் பேசுறாங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா வெள்ளரி ஆடு வெள்ளாடுகள்லாம் கொட்டி போட்டா அது உனக்கு சம்பளம், புள்ளி உள்ள ஆடுகள் கொட்டி போட்டா அது உனக்கு சம்பளம். அந்த சாப்டர் நான் சொன்ன நல்லா படிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு எதெல்லாம் சம்பளம்னு அங்க நிர்ணயிக்கப்படுதோ குட்டி எல்லாம் தான் முடிச்சு. ஏன் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். லாபானுடைய தேவன் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு கவனிங்க, அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னடா இது இப்படிப்பட்ட சம்பளம் கொடுத்தா கொஞ்சம் குட்டி எல்லாம்
குட்டியெல்லாம் இவனுக்கு ஏற்ற மாதிரியே போடுதே இல்ல இனிமே இது உனக்கு சம்பளம் இல்ல இந்த மாதிரி போட்டா இது உனக்கு சம்பளம் பாத்தீங்களா இது பண்ற சேஞ்ச் பண்றானா சேஞ்ச் பண்றான் பாத்தீங்கன்னா மாத்திரம் குட்டியெல்லாம் என்ன பண்ணுது அப்படியே என்ன பண்ணுது போடுது இவன் பார்த்த தலையை பிஞ்சுக்கிறான் என்னடா இது எப்படியா நமக்கு மந்த பெருகுன்னு பார்த்தா இவனுக்கு மந்த என்ன பண்ணுது பெருகுது கவனிங்க இவனுக்கு மந்த பெருகிறதுல மந்தைய பெருக வைக்கிறவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர் எதையெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவையெல்லாம் வெற்றி பெறும்படியாக உதவி செய்தார். ஏன் தெரியுமா? நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர், இந்த மோசம் தேவனோடு கூட இருக்கிற ஆண்டவர் தான் சொல்றார், நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசி வருஷம் 43ஆம் வசனத்தை படிங்க. 43ஆம் வசனம் என்ன ரிசல்ட் வந்தது, என்ன முடிவு வந்தது? இவ்விதமாய் இந்த புருஷன் எந்த புருஷன்? யாக்கோபு. அல்லேலூயா. இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து உடையவனான விருத்தி அடைந்தான். அவனுடைய செல்வம் என்ன பண்ணிடுச்சு? பெருகிடுச்சு. அல்லேலூயா. ஆமை ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்ட ஆபிரகாம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுடைய சீமானாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எலியேசர் ரெபெக்காளை ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது ரெபெக்காளுடைய வீட்டுல போய் பேசும்போது சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். சீமானை எப்படி புறப்பட்டாரு? ஒண்ணுமே நம்ம புறப்பட்டாரு. நல்ல சொல்றது எப்படி எப்படி புறப்பட்டாரு? ஒண்ணுமே நம்ம புறப்பட்டாரு. ஒண்ணுமே நம்ம புறப்பட்டவரு வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக மாறி இருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். களஞ்சியம் பெருசா வச்சு என்ன பண்ணணும்? அந்த களஞ்சியத்துல கொண்டு போய் என்ன பண்ணும்? தானியத்தை சேர்த்து வைக்கணும்ல. கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியம் இந்த மாதம் வெறுமையா இருக்காது, நான் அதை தானியத்தால நிரப்புறேன். உங்க வீட்டு சோத்தமா வெறுமையா இருக்காது, அரிசி பெட்டி வெறுமையா இருக்காது, பருப்பு பெட்டி என்ன பண்ணுது? வெறுமையா இருக்காது. ஒவ்வொரு பொருட்களையும் நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். ரேஷன் கடை அரிசி இல்லைங்க, நல்ல பொன்னி அரிசினால கர்த்தர்களை நிரப்புவோம். என்ன சொல்றீங்க? எந்த ஒரு பொருளும் கட்டுப்பாடு இல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்புவோம். மாத்திரம் கரங்களை நிரப்புவாரா? நிரப்புவேன்னு சொன்னவர் கர்த்தர் நிரப்புவாரு. அல்லேலூயா. ஒண்ணும் பிரோஜனம். வெறும் களஞ்சியம் எதிர்காரியாதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நகைக்கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அழகான நகைப்பேட்டி கொடுப்போம் பாத்தீங்களா? நகைப்பேட்டி கொடுப்போம் பாத்தீங்களா? நகைப்பேட்டி ரொம்ப வெல்வெட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அதுல நேர்த்தியா இருக்கும் பாத்தீங்களா? அது என்னதான் அழகா இருந்தாலும் உள்ள நகை என்ன பண்ணணும்? உள்ள நகை இருந்தாலும் அதுக்கு என்னது மதிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல பர்ஸ் நல்லா ரொம்ப அழகா நேர்த்தியா நல்லா காஸ்ட்லி பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி பர்ஸா இருந்தா கூட அதுல என்ன இருக்கும்? பணம் இருக்கும். அதே மாதிரிதான் வெறும் களஞ்சியம் இல்ல, களஞ்சியத்துக்குள்ள தானியம் இருக்கலாம். வீட்டுடைய பாத்தீங்கன்னா ஸ்டோர் சாமா வைக்கிற இடம் வெறும் பாத்திரங்களாக வெறும் பொருட்களாக மாத்திர இருக்க கூடாது. அதுல கர்த்தர் தானியங்களினாலே நிரப்பும். அதுல கர்த்தர் தானியங்களால் நிரப்பும். மாசத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் நீ கஷ்டப்பட மாட்டேன், ஆண்டவர் அதை நிரப்புவேன் என்று பார்த்து கொடுக்கிறார். நிச்சயமாக தேவன் அதை நிரப்பும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஈசாக்கு பஞ்ச காலத்துல வித வேண்டாம், தேசமே பஞ்சத்துல அழித்து போகுது, எங்கப்பா விதைக்கிறேன், எங்கப்பா வரப்போகுது? இல்ல, நான் விதைக்கிறேன், நான் செய்யற காரியத்தை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய தேவன் விதை வைத்தான். கர்த்தர் சொல்லுறார் 100 மடங்கு அதை என்ன பண்ணணும்? பலனடை 100 மடங்கு. அல்லேலூயா. ஆமா, ஏன் ஆசீர்வதிக்கிறோம்? இன்னைக்கு கவனிங்க, நம்ம கையிட்டு செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். தொழில் தான் நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னா நிறுத்தாதீங்க. ஆண்டவர் நிச்சயமா நீங்க செய்யற வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசமா தொடங்குங்க, விசுவாசமா செய்யுங்க, ஜெபத்தோடு செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நீங்க செய்யுங்க. நீங்க எந்த காரியங்களை செஞ்சாலும் தேவனுக்கு பிரியமான வேலையா இருந்தா அந்த வேலையை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதித்து நிச்சயமா உங்களுக்கு செய்யற வேலை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. டைம் இல்ல. இரண்டாவதாக தேவன் எந்த வழிகளிலே நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப போகிறார்? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 13:30 சீக்கிரம் படிக்கலாமா? மத்தேயு 13:30.
அக்காலத்தில் நான் அறிந்தவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். கவனிங்க, களஞ்சியத்திலே கவனிங்க, பதரையெல்லாம் என்ன பண்ணுங்க, அடிச்சிருங்க. அக்னினால என்ன பண்ணுங்க, அடிச்சிருங்க. என்னுடைய தானியத்தை மட்டும், கோதுமை என்ன பண்ணுங்க, களஞ்சியத்துல என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. இரண்டாவதாக, இந்த ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா விதை விதைக்கணும், ஒரு பயிரை விதைக்கிறான்னா அந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா தானியமாக மாறி அது வளர்ந்து அதுக்கு பாத்தீங்கன்னா கடைசியில அதை என்ன பண்ணுவாங்க, அது பாத்தீங்கன்னா அறுவடை செய்வாங்க. அறுவடை செஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு அதை தூற்றமுறையில தூற்றி கோதுமை தனியா பிரிச்சு பதரை தனியா பிரிச்சு இவ்வளவு வேலை நடந்து கடைசியில அந்த தானியத்தை கொண்டு வந்து களஞ்சியத்துல என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. கவனிங்க, அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தானியத்துக்கு எவ்வளவு விதமான பாதிப்பு வரும் தெரியுமா? அல்லேலூயா, எவ்வளவு பாதிப்பு வரும், எத்தனை ஆபத்துகள் வரும் தெரியுமா? அல்லேலூயா. வாசிங்க, நான் சொல்ற வசனத்துல ஸ்பீடா கொஞ்சம் வாசிங்க. எல்லாம் யோபேல் புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. யோபேல் நான் சொல்ல போறேன். யோபேல் புத்தகம் 1:4. யோபேல் புத்தகம் 1:4. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி விட்டதை மூசுக்கட்டை பூச்சி தீன்றது. பாத்தீங்கன்னா ஒரு பயிருக்கு எத்தனை பூச்சி என்ன பண்ணுது, ஆப்போசிட் நிக்குது பாருங்க. அல்லேலூயா. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி திணிச்சான், வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி திணிச்சான், பச்சைக்கிளி விட்டதை மூசுக்கட்டை பூச்சி என்ன பண்ணுச்சா, திணிச்சான். ஒரு பயிர் விளைஞ்சு வருதுன்னா இத்தனை பூச்சி அதை சாப்பிட்டு அழிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இவைகளில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். எதையெல்லாம் அழிக்குதோ, நீ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு எடுத்துட்டு கொண்டு வந்த உன் தானியத்தை, உன் வருமானத்தை எதையெல்லாம் அழித்து நாசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுல இருந்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பாய் கொண்டு வந்து தானியத்தை தலைமையிடுறது. நம்பர் 2, பலனை பாதுகாப்பதின் மூலமாக. ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீ கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பதன் மூலமாக. இரண்டாவது, உன்னுடைய பலனை பாதுகாப்பதன் மூலமாக. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யற, காலையில ஒரு இட்லியை வேலை போட்டு என்ன பண்ற, நீ ஓடுற, நல்ல டீ டைம் கூட உனக்கு என்ன பண்ற இல்ல, அந்த டைம்ல வேலை என்ன பண்ற, கொடுக்குறேன். பாவி, ஒரு டீ கூட நம்ம முடியல, ஒழுங்கா குடிக்க முடியல, உட்கார நேரம். நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ற, வேலை செய்யற, கடைசியில் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுற, முசுக்கட்டை பூச்சி திண்டு போச்சுன்னா என்ன பண்றது? முசுக்கட்டை பூச்சி எல்லாம் வந்து சாப்பிடாதபடிக்கு உன் வருமானத்தை, உன் தானியத்தை கர்த்தர் பாதுகாப்பா. இந்த முசுக்கட்டை பூச்சி தின்றதுன்னா என்ன அர்த்தம்? பூச்சிக்கு சாப்பிடுறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்ல, லைட்டா வண்டி நம்ம ஒழுங்கா தான் போட்டு போயிடுவோம், பக்கத்துல லேட்டா என்ன பண்ணுவாங்க, இழுத்து போவோம். ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு 100-200 தான் செலவாகும், போய் நிப்பாட்டுக்கிறேன், 1000 1500 நிப்பாட்டு. இதுதான் பூச்சி தின்றது. என்னது பூச்சி தீன்றது? அல்லேலூயா. லைட்டா ஜுரம் அடிச்சது, மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போட்டுதான் என்ன இருக்கும், சரியா இருக்கும். சரி டாக்டர் சும்மானா போறான்னு போனா 1500 2000 போச்சு. இதான் பூச்சி சாப்பிடுறது. அல்லேலூயா. நீ என்ன பண்ண, மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம், சாப்பிடாமையும் டீ குடிச்சோம், இட்லி சாப்பிட்டோம், சாப்பிடாமையே தண்ணி குடிச்சோம், குடிக்காமையும் நீ என்ன பண்ண வேலை செஞ்ச, கடைசியில முசுக்கட்டை பூச்சி என்ன பண்ணிடுச்சு, திருட்டு போயிடுச்சு. கர்த்தர் சொல்ற, அப்படியெல்லாம் தின்னாம நான் பலனை பாதுகாப்பேன். ரெண்டாவதுனா இதுலதான் சப்பாயிடுச்சு. அடுத்து எந்த வருமா பாதிப்பு வருது? யோபேல் 1:19 வாசிங்க. 1:19 சீக்கிரம். சரி. அக்கினி வனாந்திரத்தினுடைய மேய்ச்சல்களை பட்சித்து ஜாலைகள் விருட்சங்களை எல்லாம் எரிந்து போடுகிறது. அடுத்து வர பிரச்சனை பாருங்க, அந்த பயிருக்கு அக்கினி. அல்லேலூயா. அக்கினி, அக்கினினால என்ன பண்ணும், பயிரு நாசமா போயிடுமா? அல்லேலூயா. வெட்டிக்கார சாப்பிட்டு போயிடுவான். நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவ, நீ வேலை செய்வ, நீ கஷ்டப்பட்டு இரவும் பகலும் உட்கார்ந்து என்ன பண்ணுவ, நீ வேலை செய்வ, நீ உன்னுடைய பரண்ட ஊத்தி என்ன பண்ணுவ, நீ வேலை செய்வ. வட்டிக்காரன் வந்து என்ன பண்ணுவான், ஈஸியா அவன் சாப்பிட்டு போயிடுவான். என்ன சொல்றது, இப்படிப்பட்ட பாதிப்புகள் வராதபடி கர்த்தருடைய பலனை பாதுகாப்பா. நீ கஷ்டம், நீ பிரயாசப்பட்டதை நீ தான் சாப்பிடணும். பிரயாசப்பட்டது
நான் தான் சாப்பிடணும். அந்த வட்டிக்காரன் என்ன பண்ணக்கூடாது, சேட்டு கடைக்காரன் என்ன பண்ணக்கூடாது, அல்லேலூயா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நாம தான் சாப்பிடுவோம். கர்த்தர் சொல்றாரு, அந்த அளவுக்கு உன் பலனை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அதுதான் நம்ம 1:19 என்ன பண்றோம், இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, அந்த மாசம் என்ன பண்ணலாம், தேவையில்லாம யாரோ 2 சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து. அல்லேலூயா. ஆவும் பாருங்க, செலவு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஐயோ இந்த மாசம் நான் இப்படி போட்டோமே பட்ஜெட், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி மாறி போச்சே, ஐயோ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாம்னு பணத்தை எடுத்து நான் பண்ணேன், நான் வச்சிருந்த கடைசியில இப்படியா, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி என்ன பண்ணிருந்தேன், நான் எடுத்து வச்ச கடைசியில இப்படி ஆயிடுச்சே, நான் சொல்லட்டுமா, அந்த மாதிரி அக்கினி எல்லாம் அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் உன் பலனை பாதுகாப்பான். எங்கோ தெரியும், நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டோம், பங்கனுக்கு போயிருக்க மாட்டோம், எப்பயோ நம்ம பேசிருப்போம், நம்ம சொந்தக்காரன் நமக்கு எடுத்துட்டு வந்து வைப்போம், என்னது பத்திரிக்கை மொய் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த மாதிரியான அழிவுகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய பணத்தை, நம்முடைய பலனை தேவன் பாதுகாக்கிறார். அடுத்து பாருங்க, யோபேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை படிக்கணும். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் அதுலயே இருக்கு. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி முதலென வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழித்து போயிற்று. அலையில செலவு. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறேன், தண்ணி இல்லாம அழிஞ்சு போகும். பயிர் பாத்துருக்கீங்களா, தண்ணி என்ன பண்ணாது, மழை வராது. அல்லேலூயா. வறட்சி, வீணான செலவு, வீண் செலவுகளுக்கு கவனிங்க. 500 ரூபாய் முடிய வேண்டிய விஷயம் 5000 ரூபாவா மாறும். ஆண்டவர் சொல்றாரு, 5000 ரூபாவா முடிய வேண்டிய விஷயத்த இந்த மாதம் கர்த்தர் 500 ரூபாய் முடிய என்று ஆண்டவர் வாக்கு மனுஷரால கூடாது, தேவனால எல்லாம். இதுக்கு இவ்வளவு பணம் நினைச்சனே, இத்தனை முறை போகணும்னு நினைச்சனே, இவ்வளவு நான் கஷ்டப்படணும்னு நினைச்சனே, இல்ல கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய பலனை பாதுகாப்பா கலைஞத்துல சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தபடினாலே கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். சொல்றது, எந்த ஒரு வறட்சி இல்லாதபடி கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரோ ஆசீர்வதிப்பார். அதே யோபேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபேல்ல பாருங்க எத்தனை சத்துருக்கள் வராங்க பாருங்க. 6-7 வசனம். எண்ணிமுடியான ஒரு பலத்த ஜாதி தேசத்தின் மேல் வருகிறது. சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதுக்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை முறித்து அதன் பட்டையை முற்றிலும் நின்று போட்டது. அதன் கிளைகள் அப்ப இந்த ஜாதி அது எண்ணி முடியாத ஒரு ஜாதி, அந்நிய ஜாதி என்ன பண்ணுதோ வருது. அல்லேலூயா. இன்னும் நீங்க விளக்கமா வாசிக்கணும்னா சங்கீத புஸ்தகம் 144ஆம் சங்கீதத்தை எழுதுங்க. 144ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. 13ஆம் வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக பழுதும். அதாவது இந்த அளவுக்கு ஆண்டவருடைய களஞ்சியங்கள் என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பாராம். இதை கெடுக்கிறதுக்குன்னு வரும். 11ஆம் வசனம் படிங்க. அந்நிய புத்திர வீணான சத்துருக்க வரும் பலனை அதிகரித்துக்காங்க. தானியம் களஞ்சியில போய் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கப்படக்கூடாது. தானியம் எங்க போய் சேரணுமோ அங்க என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. வீணான சத்துருக்கள் என்ன பண்ணுவான், எழுப்புவான். கர்த்தர் சொல்றார், அந்த சத்துருக்களின் கையில் இருந்தோம் நான் உன் பலனை பாதுகாப்பேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் பரவாயில்லை, அத்தனை சத்துருக்களின் கையில் இருந்தோம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பு. அல்லேலூயா. சத்துருவை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேலை ஸ்தலத்துல சத்துரு எழுப்பணும், உன் மேல புறமாப்படுவான், உன் வேலையை தடுக்கணும்னு பாப்பான். அல்லேலூயா. உனக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட் வராதபடி தடை செய்வான். உன் வேலை கெடுக்கணும்னு நினைப்பான், சத்துரு வேலை ஸ்தலத்துல எழுப்புவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என்னதான் சத்துருவாக உனக்கு விரோதமா எழுப்பினாலும் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் நான் உன்னை பாதுகாக்கிறவராய், உன் பலனை பாதுகாக்கிறவராய், உன் காரியங்களை பாதுகாக்கிறவராய், உன்னுடைய வருமானத்தை நான் பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன். பாதுகாப்பா கொண்டு போய் என்ன பண்ணுவாராம், களஞ்சியத்துல ஆண்டவர் சேர்ப்பார். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்,
கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பதன் மூலமாக நம்முடைய தானியங்கள் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? களஞ்சியம், நம்முடைய களஞ்சியத்தை என்ன பண்ணுவார்? நிரப்புவார். இரண்டாவது, நம்முடைய பலனை பாதுகாப்பதன் மூலமாக பாதுகாப்பா கொண்டு போய் களஞ்சியத்துல என்ன பண்ணுவாரு? சேர்ப்பார். நம்பர் 3, மூன்றாவதாக வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். நான் ஆதியாகமத்து யோசேப்பு குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 56ஆம் வசனம் படிக்கலாம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, அல்லேலூயா, யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு வென்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர கொடிதாயிற்று. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இங்கு ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு? களஞ்சியத்தை திறக்கிறார். அல்லேலூயா. நிரப்பப்பட்டிருக்கு அந்த களஞ்சியம். என்னது? தானியத்தினால என்ன இருக்கு? நிரப்பப்பட்டிருக்கு. தெரியுமா? இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? படிச்சிருக்க. 7 வருஷம் ஆசீர்வாதம், அடுத்து 7 வருஷம் பஞ்சம். அல்லேலூயா. யோசேப்பு பெரிய நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? இந்த ஆசீர்வாதம் வரும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? பெரிய களஞ்சியத்தை கட்டி என்ன பண்ணலாம்? நம்ம சேர்த்து வைக்கலாம். அப்படி நம்ம சேர்த்து வச்சா பஞ்சம் வரும்போது களஞ்சியத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தானியங்களை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இந்த கவனிங்க, ஆலோசனை தேவனால யோசேப்புக்கு வந்த ஆலோசனை. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் மூன்றாவது விதமாக நம்முடைய களஞ்சியங்களை எப்பொழுது நிரப்ப போகிறார்? எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நிரப்ப போகிறார் என்றால் பராமரிப்பதின் மூலமாக. அல்லேலூயா. பராமரிப்பதின் மூலமாக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த மாதம் யார் உங்களை பராமரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பராமரிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னை யார் பராமரிப்பா? யார் என்ன விசாரிப்பா? யார் எனக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாமே செய்வார்? நோ ப்ராப்ளம். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். எப்படி நிரப்ப போகிறார்? நம்முடைய பராமரிப்பினால் அதை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. சொன்ன பெரிய நல்ல ஐடியா பாருங்க, பெரிய ஒரு நல்ல ஒரு ஆலோசனை பாருங்க. ஒரே பதத்துல என்ன பண்ணுது? சாகுது. உலகத்துல என்ன இல்ல? தானியமே இல்ல, மழை இல்ல, தானியம் இல்ல, எல்லாம் பசியில என்ன பண்ணுது? செத்து கிடக்குது. இந்த இடத்துல எகிப்துல அதுன்னா யோசேப்பு கட்டின களஞ்சியம் மட்டும் நிரம்பி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய வயல் நிலங்கள் இருந்தாலும் அவனுக்கு பசின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா வயலுக்கு என்ன பண்ண மாட்டான்? போக மாட்டான். களஞ்சியத்துக்குதான் போவான். புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க பேங்க்குக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற கிச்சனுக்கு தான் போக முடியும். ஆமே. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? வயல் இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு, எருது இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கழுது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் கொண்டு வந்து யோசனை கிடையாது. நான் யோசனை பார்வனிடத்துல ஓடமிட்டாங்க. பார்வன் சொன்னா ஏன் இருந்து வந்து கேக்குறீங்க? எல்லாம் யோசனை கிட்ட போங்க, எல்லா யோசனை கிட்ட போங்க. எல்லா யோசனை கிட்ட போய் கையேந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி யோசனைக்கு பார்த்தான், உங்க நிலம், ஆடு, மாடு எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் களஞ்சியங்களை திறந்து உங்களை பராமரிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவாராம். எப்படி நிரப்ப போகிறாராம்? பராமரிப்பினாலே நிரப்ப போகிறார். பராமரிப்பு இன்னொரு வார்த்தை சொன்னா உயிர் காத்தல், அவருடைய உயிரை பிழைக்க வைப்பாரு. அதே உயிர் என்ன பண்ணுவாரு? யோசேப்பு இல்லையா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். தன்னுடைய குடும்பத்தை எப்படி அவன் வந்து ஆதரித்தான் பாருங்க. 47:12 சீக்கிரமா. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாக ஆதாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். இந்த மாதம் கர்த்தருடைய களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். அந்த களஞ்சியங்கள் எப்படிப்பட்ட களஞ்சியமா இருக்க போது? பராமரிப்பின் களஞ்சியமாக. நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக, மற்றவர்களை பராமரிக்கிற வண்ணமாக, மற்றவருடைய உயிரை காப்பாற்றும் வண்ணமாக கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். பிச்சை காட்டாம அம்மா தாயத்துக்கு நான் போடுங்க. அவன் தட்டுக்கு முன்னாடி சோறு வச்சுக்கலாம். அவன் எந்த வீட்டுல மகன வீட்டுல போடுது இல்லையா? வச்சுக்கலாம். நம்மால பிச்சை கத்தனாவன் பிச்சையா என்ன சாப்பாடு? என்ன வச்சுக்கிற சாப்பாடு? அவன் இவன் தட்ட பாக்குறான். இவன் என்ன ஒரு பரதேசியா பிச்சைக்கார வந்து பிச்சை என்ன பண்றான்? இவன் அம்மா தாயா என்ன பண்ணு போடு அப்படின்னா இவன் வீட்டுல எடுத்து வந்து போடாம அவன் தட்டுல என்ன பண்றான்?
மீன் குழம்பு இருக்குது, உனக்கு கூட மீன் குழம்பு இருக்குது, எனக்கு அது கூட. பிச்சைக்காரன் தட்டை பாக்குற நிலைமைக்கு அந்த மனுஷன் அன்னைக்கு என்ன பண்ணா இருந்தா. இன்னைக்கு கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்ல, உங்க குடும்பம் சாப்பிடுறது மட்டும் இல்ல, உங்க இனத்தார் சாப்பிடுறது மட்டும் இல்ல, முழு தேசமே சாப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் பரிந்துரைகளை நிரப்புகிறார். எல்லாம் வந்தாங்களா இல்லையா? எல்லா தேசத்துல இருந்து வந்தாங்களா இல்லையா? அந்த விஷயம் தெரிஞ்ச யாக்கோபின் குடும்பமே என்ன பண்ணுச்சு? வந்துச்சு, வந்தாங்களா இல்லையா? எல்லாரும் வந்து யோசேப்பு என்ன பண்ணாங்க? கையை நீட்டினாங்க. கையை நீட்டின எல்லாருக்கும் யோசேப்பு களஞ்சியத்தை திறந்தாங்க. அந்த அளவுக்கு களஞ்சியம் என்ன பண்ணிச்சு? நிரம்பி இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் பராமரிப்பினால் உங்கள் களஞ்சியங்கள் என்ன பண்ண போறாங்க? நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் படிங்க. 47:25. அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர். அல்லேலூயா. அவரை சொல்லுவதா பராமரிப்பு என்றது இன்னொரு வார்த்தை என்னது? பிராணனை, உயிரை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் சொல்ல, உங்க களஞ்சியங்களை நான் நிரப்பி உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறேன், உங்கள் ஜீவனை பாதுகாக்க போகிறேன். நாம சொல்லுவோமா? அல்லேலூயா. பிராணனை காப்பாற்றினீர். எங்கள் ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் பார்வோனுக்கு அடிமைகளாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, கர்த்தர் நம்முடைய எல்லா களஞ்சியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிரப்பும் போது நம்முடைய ஜீவன் தப்பு வைக்கப்படும், நம்முடைய உயிர் என்ன செய்யும்? தப்பு வைக்கப்படும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஊரெல்லாம் பஞ்சமே, எங்கேயுமே சாப்பாடே இல்ல. அல்லேலூயா. எங்கேயுமே சாப்பாடு இல்ல. 3 வருஷம் மழை பெய்யல. ஆண்டவர் எலியாவை போஷித்து வழி நடத்தினாரா இல்லையா? எலியாவை கர்த்தர் பராமரித்தாரா இல்லையா? தாக்கடையில போய் உட்கார்ந்தார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே. அல்லேலூயா. ஆற்றலருகே உட்காரு, ஆற்றல தண்ணியை குடி, காலை மாலை காக்காரத்து உனக்கு சாப்பாடு என்ன பண்ணும்? கொடுக்கும். சொன்னவர் கொடுத்தாரா? சொன்னவர் போட்டுப்பட்டாரா? சொன்னவர் பராமரித்தாரா? சொன்னவர் பாதுகாத்தாரா? பாத்தீங்கன்னா ஆத்துல இருக்கிற தண்ணி வத்தி போச்சு. அதுக்கப்புறம் சொல்ற, நீ எடுத்து என்ன பண்ணு? ஸ்ரீகவனுக்கு அடுத்த சாரி பார்த்து ஒரு ஊருக்கு என்ன பண்ண போ, அங்க ஒரு விதவை இருக்கிறா, அவள் உன்னை பராமரிக்கும்படி. வார்த்தையை கவனிக்கணும். அவர் உன்னை பராமரிக்கும்படி. கவனிங்க, இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய பராமரிப்பினாலே நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பும். பராமரிப்பினால நம்முடைய களஞ்சியங்களை என்ன பண்ண போறாரு? நிரப்ப போறாரு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரமா இல்லையா? எலியா வாசல் வச்சாரா? எழுப்பினாரா? ஓட்டுச்சாரா? எலியா மட்டுமா சாப்பிட்டாரு? அந்த அம்மாவுடைய குடும்பமே என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டு. எலியாவின் மூலமாக எல்லாரையும் கத்து பராமரிக்கும். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துக்கிற உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்களை, உங்கள் சொந்த பந்தங்களை, நீங்க அறிந்திருக்கிறவர்களை, உங்கள் நண்பர்களை கத்தர் போஷித்து அவர்களை பராமரித்து அவர்களுடைய ஜீவனையும் தேவன் பாதுகாப்பேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. 4வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 30:23. கவனிங்க, தேவ தயவினாலே உங்கள் களஞ்சியங்கள். தேவ தயவின் எல்லாம் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு தேவையில்லை. எல்லாமே அவங்க தர்மம் இருக்கலாம். நல்ல மழை பெய்யலாம், நல்ல வெயில் நல்லா என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். அதுக்கு நல்ல ஆட்கள் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். உனக்கு நல்ல பலன் இருக்கலாம். உனக்கு உன்னுடைய கம்பெனி உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணலாம். அல்லேலூயா. உன்னுடைய கம்பெனி எம்டி உனக்கு சாதகமா என்ன பண்ணலாம்? இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் தேவ தயவுன்னு ஒண்ணு இருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் தேவ தயவு ஒண்ணு இருக்கலாம். நம்ம ரூத்தை குறித்து பார்த்து கொண்டு போகணும். ரூத்துக்கு கவனிக்க எல்லாம் இருந்தது. ஆனா அவ வந்து சொல்றா, போவாஸ் கிட்ட சொல்றா, உம்முடைய கண்களிலே எனக்கு தயை கிடைத்தது அல்லவா? அல்லேலூயா. உம்முடைய கண்களிலே எனக்கு தயை கிடைத்தது அல்லவா? அந்த தயை, அந்த தேவ தயவினால கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீ என்னதான் இருந்து சேர்த்து வச்சாலும் தேவ தயவு இல்லைன்னா நீ சேர்த்து வச்சது எல்லாம் பூச்சி என்ன பண்ணும்? அழிஞ்சிட்டு போயிடும். ஆனா கர்த்தர் சொல்றா, தம்முடைய தயவினாலே உங்கள் பொக்கிஷங்களை, உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிரப்புவார். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நமக்கு தெரிந்த வசனம், ஆனாலும் படிங்க. 1 கொரிந்தியர் 3, 6, 7. அவன் சொல்றான் பாருங்க. நான்
அப்போலோ நீர் பாய்ச்சினா தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிற நாளும் அல்ல ஒன்றுமில்லை, அவரால்தான் எல்லாம். அப்போலோ நீர் பாய்ச்சினா தேவனே என்ன பண்ணாரு? அப்ப தயவு தேவ தயவு தேவையே இல்லையா? அப்படி இருக்கு என்ன அர்த்தம்? நடுகிற நாளும் ஒன்றுமில்ல, நீர் பாய்ச்சதுனால ஒன்றுமில்ல, விளைய செய்கிற தேவனால எல்லாமாகும். அப்ப தேவ தயவினாலே கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை என்ன பண்ண போறாரு? நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உலகமே அவனுக்கு விரோதமா இருந்து கர்த்தர் ஒருவர் அவன் பட்சத்துல நின்னா போதும், அவன் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆமாங்க, இயேசுநாதர் உலகமே என்ன செஞ்சு? இயேசுநாதர் உலகமே என்ன பண்ணுச்சு? அவர் மேல பணி போட்டுச்சு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மட்டும் அவர் பக்கமா நின்றார். அவருடைய நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான உன்னத நாமம், மகிமை உள்ள நாமம், மேலான நாமமாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். யோசேப்பின் மேல எல்லாருமே பழி போட்டாங்க. எல்லாருமே அவன் பாவிதான், தப்பு பண்ணிருப்பான்னு சொன்னாங்க. கர்த்தர் ஒருத்தர் மட்டும் யோசிப்பு வருதுன்னு. அதே யோசிப்பு தான் அந்த எகிப்தின் ஜனங்களுடைய என்ன சொல்றது, பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பராமரிக்கிற ஒரு மனிதனாக மாறிப்பான் என்பதை மறந்து போகுது. அல்லேலூயா. எல்லாரும் பழி போட்டாங்க. யோசேப்பு கூட நின்றது யார் தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாரும் பழி போட்டாங்க. கர்த்தர் ஒருவர் தான் அவங்க பக்கத்துல. எதுக்கு சொல்ல விரும்புறேன்னா, உலகமே நமக்கு விரோதமா இருந்தோம், கர்த்தர் ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருந்தாங்க. உலகமே நமக்கு சப்போர்ட், அப்படியே ஆப்போசிட்ல யோசிக்கணும். உலகமே நமக்கு நம்ம பக்கத்துல சப்போர்ட்டா இருந்து கர்த்தர் ஒருவர் மட்டும் நமக்கு விரோதமா நின்னா எந்த ஒரு மேலுமே நமக்கு கிடைக்காது. அதைத்தான் கர்த்தர் சொல்றார். நான்காவதாக உன் களஞ்சியங்களை எப்படி நிரப்ப போறாராம்? அவருடைய தயவினாலே நிரப்ப செய்யும். உன் மேல ஒரு தயவு வச்சிருக்காருல்ல, உன் மேல ஒரு இறக்கம் வச்சிருக்காரு, உன் மேல ஒரு பாசம் வச்சிருக்காரு, உன் பட்ட கஷ்டத்துல அவர் அறிஞ்சிருக்கிறாரு. கண்ணீர் எல்லாம் அவருக்கு தெரியும்ல, எல்லாம் அவருக்கு தெரியும்ல, வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு நீ இருக்கிறத அவர் பாக்குறாருல்ல. அந்த தயவு, அவரோட தயவு உன் மேல இருக்குல்ல, அவர் சொல்ற அந்த தயவுனால நான் நிரப்ப போறேன். உன் மேல ஒரு தயவு வச்சிருக்கேன், அந்த தயவுனால என்ன பண்ண போறேன்? நிரப்ப போறேன். அப்படின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன? மாதம் நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எப்படி நிரப்புவாராம்? பூரணமாய். வார்த்தை விட்டீங்களே, பூரணமாய் என்ன பண்ணுவாராம்? ஆலைகளிலே திராட்சரசம் என்ன பண்ணுவோம்? எந்த வழிகளிலே நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புறாராம்? முதலாவது சொன்னேன், சொல்லுங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பு. இந்த மாசம் ஆண்டவர் கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பாரா? தாராளமா உங்க வேலைகளை ஜோம் பண்ணிட்டு தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவனுக்கு பிரியமான வேலையா இருந்தா கர்த்தர் நிச்சயமாக நீங்க கையிட்டு செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உங்க கையில, உங்க கையோட கர்த்தருடைய கையில் இணைந்து கொள்ளும். நீங்க மட்டும் செய்ய போறது, அவரும் உங்க கைகளோட இணைந்து கொள்வா. அவருடைய கையும் நம்முடைய கையும் சேர்ந்துதான் செய்ய போது. கர்த்தர் நிச்சயமா அதை ஆசீர்வதித்து 100 மடங்கு பதவி பெருகுவது. எப்படி ஃபில் பண்ணுவாராம்? பலனை பாதுகாப்பதன் மூலம். நீ கஷ்டப்பட்ட காலத்தை செய்வேன், ஆனா ஏதாவது ஒரு பூச்சி வந்து என்ன பண்ணும்? ஆட்சிப்படல. அப்படியெல்லாம் எதுவும் வளருங்க, அதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா. அதுக்கெல்லாம் விளக்கு என்ன பண்ணுவாராம்? பாதுகாப்பு. விசேஷமான ஒரு பெரிய சேஃப்டி நம்ம மேல, இந்த வருமானத்தின் மேல இருக்கும், உங்க பேங்க் பேலன்ஸ் மேல இருக்கும், உங்களுடைய சம்பளத்தின் மேல இருக்கும், இந்த பீரோ மீது இருக்கும். நான் சொல்றேன் இருக்கணும் சொல்லுங்க. உங்க 2 நகை இருக்கு, அதுவும் போயிட போகுது. இருக்கணும் சொல்லுங்க. பீரோ மீது இருக்குமா? வீட்டுல இருக்கிற பீரோ மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? இருக்கணும். இருக்கும் இருக்கும்னு சொல்றாரு. இருக்கும். அந்த பாதுகாப்பா என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன் அப்படின்றார். 3வது பராமரிப்பினாலே நிரப்புவேன். அந்த ஒரு பராமரி. யாருடைய பராமரிப்பு? கர்த்தருடைய ஜீவனை காக்கிற பராமரிப்பு, அந்த ஜீவனை பாதுகாக்கிற பராமரிப்பு. அல்லேலூயா. நிரப்புவேன்னு சொல்ல. 4வது தேவன் தயவினாலே நிரப்புவேன். அல்லேலூயா. தேவன் 4 விதமான வழிகளிலே நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த 3:10 இதான் நம்ம பார்க்கறோம்ல. 3 நீங்கள் 3:10 அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை போட்டுருக்கீங்க, அப்பொழுது. வசன வேதத்துல அப்பொழுதுன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோம். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும், எப்பொழுது? அதுல கேளுங்க, எப்பொழுது? இந்த ஆசீர்வாதம் வரும், ஆனா எப்பொழுது? எப்பொழுது? பாட்டு பாட்டு எப்பொழுது
பாட்டு போயிடாதீங்க. இது மேல எப்பொழுது ஆசீர்வதிக்கும், எப்பொழுது நிரப்பும். 9ஆம் உன் இதான் கண்டிஷன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் காத்தலை கனம் பண்ணு. கண்டிஷன். உன் ஆண்டவன் கலைஞர்களெல்லாம் பூரணமா நிரப்புவாரு. ஆனா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இதுதான் கண்டிஷன். கவனிங்க, நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும்னா நம்ம தேவனை மதிக்கிறோம் என்பது உண்மை என்றால் நம்முடைய எல்லா பொருளினாலும் தேவனை கனம் பண்ணணும். ஆண்டவரை எத்தனை பேர் மதிக்கிறோம்? கர்த்தரை மதிக்கிறேன், நான் ஆண்டவரை கனம் பண்றேன், ஆண்டவரை மதிக்கிறேன். அல்லேலூயா, மதிக்கிறோம். ஆண்டவரை நம்ம மதிக்கிறது உண்மையா இருந்தா நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை மதிக்கணும். இது என்ன மீனிங் நமக்கே தெரியல. நம்ம பொருள் விளைச்சல்ல முதல் பலன் எல்லாமே நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான், சரிங்களா? ஆகவே இதை நான் வேற விதமாக, அதாவது நம்முடைய பொருளினாலே நம்முடைய பொருளால் எப்படி தேவனை கனம் பண்ண முடியும்? நம்முடைய பொருளினால், அதாவது ஷார்ட்டா நம்முடைய பொருளால் எப்படி தேவனை கனம் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால தான் கனம் பண்ண முடியும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பாக்குறதுக்கு ஒரு 3 காரியத்தை ரொம்ப ஸ்பீடா சொல்லி முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:14. சீக்கிரமா படிங்க. 29:14. மூன்றாவதற்கு நான் ஏமாத்துறேன், என் ஜனங்கள் ஏமாத்துறேன், எல்லா உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லுங்க. உமது கரத்திலே வாங்கி, உமது கரத்திலே வாங்கி. இன்னும் ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்க. உமது கரத்திலே வாங்கி. நான் பாதி நான் சொல்றேன், ஆஃப் நீங்க சொல்றீங்க. ஃபுல்லா சொல்லுங்க. உமது கரத்திலே வாங்கி எப்படி சொல்ல முடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பொருளால் எப்படி தேவனை கனம் பண்ண முடியும் என்றால் நாம் முதலாவது நமக்கு ஒரு சிந்தை வரணும். என்னன்னா, நான் அவருடையதை தான் அவருக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. யாரும் எனக்கு என் மேல தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. யாரும் என் மேல கோச்சிக்க மாட்டீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அல்லேலூயா. நம்முடைய அப்பா வீட்டு சொத்தை எடுத்து வந்து நம்ம ஆண்டவரை கொடுக்கல. கணவன் மனைவிக்கு சம்டைம்ஸ் வீட்டுல சண்டை வரும். அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நான் போடுறேன், நான் உங்க அம்மா வீட்டுல எடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி இப்ப நான் சொல்றேன், நம்முடைய அப்பா வீட்டு சொத்தையோ இல்ல நம்ம தாத்தா சேர்த்த சொத்தையோ எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணல, கொடுக்கல. நாம கொடுக்கிறது யாருடையது என்றால் அவருடையதை தான் அவருக்கு. இன்னைக்கு நமக்கு வரணும். நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், எந்த கொடுக்கிறேன், எந்த கொடுக்கிறேன், எந்த உண்டு இல்ல பாரு. அல்ல உண்டு யார் சொன்னா? நீ கொடுக்கிற கஷ்டமாக உண்டு கிடையாது. நீ கொடுக்கிற காணிக்கை உண்டு கிடையாது. நீ செலுத்துற எந்த பணியும் உண்டு கிடையாது. அது கர்த்தருடையது. அவருக்கு கொடுத்தது. நீ அவருக்கு வாங்கின. அவர்தான் உனக்கு கிருபையாக ஈவாக உனக்கு கொடுத்தாரு. அவரு கொடுத்ததை வந்து நீ அவருக்கே கொடுக்குறிய. இதுல உனக்கு பெருமை என்ன வேண்டியது உனக்கு? அல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு மென்டாலிட்டி, நமக்கு சின்ன என்னன்னா, அவருடைய தான் அவருக்கு கொடுக்குறேன், அவருடைய தான் அவருக்கு கொடுக்குறேன். அவருடையது எது? எல்லாமே அவருடையது தான். அவருடைய வாசிக்கலாம் நம்ம வசனத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23. அதுக்கு முன்னாடி லேவியராம் புஸ்தகம் 27:30 படிங்க. லேவியராம் புஸ்தகம் 27:30 படிங்க. சீக்கிரமா 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் வெளிச்சத்தின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆறு கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சொல்லுங்க, தசம பாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்படி தசமமாக கொடுக்கிறேன்னா நீ பெருமை அடைச்சுக் கொள்வதற்கு ஒரு விஷயமும் கிடையாது. நான் அவருடைய தான் அவருக்கு என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவருடையது. அந்த ஒரு மைண்ட் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்,
இருக்கணும். இன்னைக்கு விஷயம் என்னன்னா அவருடையதே தூக்கி இவங்க வச்சுப்பாங்க. அவருடைய தூக்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வச்சுப்பாங்க. இல்ல, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பொருளால தேவனை நம்ம கனம் பண்ண வேண்டும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவருடைய எல்லாம் நம்ம அவருக்கு கொடுக்கணும். அவருடைய எது? உன் பொருளா, உன் விளைச்சல் எல்லாம் முதல் பலனா, உனக்கு வருமானம் எவ்வளவோ, உன்னுடைய சம்பளம் எவ்வளவோ, நீ கை நீட்டி எவ்வளவு வருமானத்தை வாங்குறியோ, இந்த மாதம் கர்த்தர் எந்த வழியெல்லாம் உனக்கு அவனை ஆசீர்வதிச்சாரோ, எந்த வழியெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் கணக்கு பண்ணி நீ ஒரு தசம் பகிர்ந்து. நீ ஒரு லைன் மட்டும் கணக்கு பண்ணணும், இன்னொரு லைன் விட்டுடுவேன். ஆண்டவர் அதே மாதிரி ஒரு லைன் மட்டும் கணக்கு பண்ணணும், விட்டுடுவாரு. சொல்றது அலேலூயா. ஒரு வீட்டுல எவ்வளவு வருமானம் இருக்கிறதோ அவ்வளவு வருமானத்துல நம்ம கர்த்தருக்கு தசமபாகத்தை என்ன பண்ணணும், செலுத்தணும். நம்ம ரவுண்ட் அப் பண்ணிலாம் என்ன பண்ணக்கூடாது, அப்படிதான் கொடுக்க முடியாது. அலேலூயா. ஏன்னா அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தர் அதை கணக்கு என்ன பண்ணுவாரு, கேட்பார். நமக்கு ஒரு மென்டாலிட்டி, நான் அவருடைய தான் அவருக்கு கொடுக்கிறேன். உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை படிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவருக்கு நான் பயப்படணும், ஆண்டவருக்கு நான் பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதுல நமக்கு ஒரு வழி என்னன்னா, நீ கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழக வேண்டும் என்றால் தசமபாகத்தை பிரித்து சொல்லுவோம். அது நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்க. அப்ப நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எங்க ஸ்டார்ட் ஆகுது? என்ன சவுண்டே வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மனுஷன் தசமபாகத்தையே துணிதமா ரொம்ப துணிகரமா கை வைக்கிறான்னா அவன் கர்த்தருக்கு பயப்படல. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த தவறு செய்தவன் நாளைக்கு எதை வேணாலும் என்ன பண்ணுவான்? நிச்சயமா செய்வான். நீ மிஸ்டேக் ஆகிறதுக்கு, நீ இடறி விடுறதுக்கு இதுதாங்க வழி. நான் ஒரு விஷயத்த ஓப்பனா அந்த 1 தேதிமா சொல்றேங்க. சபையில யார் கொடுத்தாலும் கொடுக்கறனால சபை நடக்கும். அல்லேலூயா. சபை தேவனை நம்பி இருக்கு. அல்லேலூயா. சபை தேவனை நம்பி. நம்ம சர்ச் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் என்கிட்ட அந்த சவாலா சொன்னாங்க. என்ன தெரியுமா? நாங்க தான் அந்த சபையில அதிகமா தசம் பாக்குறோம். நாங்க இந்த சபைக்கு வரலன்னா உங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் ஆகும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் உங்களை நம்பி இல்லை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன். நான் உங்களை நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா நான் சொல்ல முடியும். அவங்க கொடுத்த அந்த குடும்பம் கொடுத்த தசமபாகத்தின் அளவு இன்றைக்கு கொடுத்த அந்த அளவை கொடுப்பதற்காக அதே அளவுல கொடுக்கிற எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கு நம்முடைய சபையில எழுப்பி இருக்கிறார் என்பது அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சபை விட்டு போனாங்க. ஆனா சபை ஒண்ணு நின்று இல்லையே. செக்கினாசமே தோன்று போயிடுச்சா? நினைச்சா? இல்ல, இன்னமும் செக்கினாசமே கர்த்தர் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். அப்படின்னா இன்னும் அந்த வசனம் எப்படி முடியுது? நீ ஆலயத்துல புசிப்பாயாக. அப்ப இந்த ஆலயம் நன்றாக நடக்கணும்னா, இந்த ஆலயத்துல ஆவிக்குரிய ஆகாரத்தினை புசிக்கணும்னா, இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ சாப்பிட்டு நல்லா தேவனுக்குள்ள பலப்படணும்னா, நீ தசமபாகங்களை கொண்டு வந்து ஆலயத்துல செலுத்தணும். ஆலயத்துல ஆசீர்வதிக்கப்படுறோம், விடுதலையை பெற்றுக்கொள்றோம், தேவ நன்மையை பெற்றுக்கொள்றோம். ஆனா அந்த ஆலயத்துக்கு நாம என்ன பண்ணணும்? கொடுக்கிறவருக்காக இருக்கணும். அவருடையதே அவருக்கு என்ன பண்றோம்? கொடுக்கிறது. யாரும் பெருமை பாராட்டி கொண்டதுல ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றது? நான் கொடுத்தேன். சொல்லலாம், நான் கொடுத்தேன், நான் தசமாகம் கொடுத்தேன். தசமாகம் கொடுத்தா அப்புறம் நிறுத்திக்கணும். அதை பத்தி பேசக்கூடாது. அதே நீ யாருடைய பணத்தை கொடுத்த? நீ உன்னுடைய பணமா கொடுத்த? அவருடையதை நீ அவருக்கு கொடுத்த. நீ பெருமை பாராட்டி பேசிக் கொண்டு ஒண்ணுமே இல்லை, கிடையவே கிடையாது. என்ன சொல்றது? வாசிக்கலாம். நம்ம அடுத்த வசனத்தை இங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் படிங்கள். 8:20. அப்புறம் மல்கியா 3:10. நம்ம எல்லாருக்கும் தெரியல. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஆமென்.
மனுஷன் தேவனை வந்திக்கலாமா? நீங்களோ என் ஜனத்தாராகி நீங்களோ என்னை வந்தித்தீர்கள், எதனாலும் உங்களை வருத்தோம் என்று என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? தசம பாகத்திலும் வசிக்கலாமா? 8 நீதிமொழிகள் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்களை சரி நீதியின் வழியில் நடத்துவேன், நியாய பாதைகளில நடத்துவேன். அப்பதான் நம்ம ஆசீர்வாதங்களும் கலந்து இருப்பேன். நீ நீதியின் வழியில் நடக்கும். அந்த நீதியின் வழியில தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுத்த வழிதான் நீதியின் வழி. அப்ப கர்த்தருக்கு நீ எப்ப பயப்படுற தெரியுமா? தசம பாகங்களை காணிக்கைகள் தேவ சமூகத்துல செலுத்தணும். நாம சொல்லுவோம், கர்த்தருக்கு சரியா கணக்கு காட்டணும். ஆண்டவருக்கு சரியா கணக்கு என்ன பண்ணணும்? தசம பாகத்துல ஆமா காட்டும். என்ன சொல்றது? அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? நேரமில்லை. நாங்க வருவோம். நம்ம பொருளால எப்படி நம்ம தேவனை கனம் பண்ண முடியும்? நான் அவருடையதான் அவருக்கு கொடுத்தேன். என்னுடைய நான் ஒண்ணு கொடுக்கல. நான் அவருடையதே அவருக்கு இன்னும் கேட்டா அவர் தான் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஒரு கதைலாம் சொல்லுவோம். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கணும். அந்த பக்கம் போனா ஒரு மனுஷன் 100 ரூபாய் பேக்கெட் வச்சிருந்தாரு. அவன் இறக்கப்பட்ட பிச்சை கேட்கிறான்னு சொல்லி இறக்கப்பட்டு அவன்கிட்ட 90 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய் ஒரு பேக்கெட் வச்சுட்டு போனாரு. அவர் இப்படி திருமணம் இவங்க என்ன பண்ணிட்டான்? கொம்பு எடுத்து தலைமையில கூட அந்த 10 ரூபாய் என்ன பண்ணிட்டான்? குடுக்கிட்டான். இவர் கொடுத்தது அதிகமா, இவர் வயிற்று கொடுத்தது அதிகமா. கொடுத்துதான் கர்த்தர் 9% நம்ம கொடுத்துருக்காரு. 1% நமக்கு அவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. அவருக்கு கொடுக்க சொல்றது கம்மி, நமக்கு அவர் கொடுத்துருக்கிறது அதிகம். அப்ப அதிகமானதை வச்சுட்டு கொஞ்சம் கொடுக்கறது நமக்கு என்ன கஷ்டம்? அது அவருடையது, நம்ம அவருக்கு தான் நம்ம செலுத்தணும். நம்பர் 2 யாத்திராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25-26. யாத்திராமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, மோசே என்ன பண்றாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பண்டிகை செலுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எல்லாம் கிளம்புறாங்க. 10ஆம் அதிகாரம் 25-26. அப்ப இவன் என்ன சொல்றான்? நீங்க போய் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுங்க, ஆனா 6 மாதத்துல போயிடுங்க, நீங்க விட்டு போயிடுங்கன்றான். இவங்களுடைய வேலை என்னது? இவங்க வேலையே பிசினஸே 6 மாடு மேய்க்கிறது தான். கரெக்டா? இவங்க பிசினஸ் என்னதான்? இவன் என்ன சொல்றான்? அவன் வேலை வைக்கல, இங்க விட்டு போயிடு, நீ மட்டும் போயிட்டு என்ன பண்ணு? ஆராதனை பண்ணுன்றான். அல்லேலூயா. அதுக்கு மோசே கொடுக்கிற பதில் பாருங்க, வாசிங்க. இது கர்த்தருக்கு படைக்கிற சர்வாங்க பலி. நீ தூக்கி வச்சுட்டு எங்க மாட்டான்ற மோசே எவ்வளவு எந்த விஷயத்துல கவனமா இருந்தாரு பாத்தீங்களா? வெறும் ஆண்டவருக்கு ஆராதனை, நன்றி 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 அல்லேலூயா, அது இல்ல. சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குழப்பம் பின்வைக்கப்படுவதில்லை. நல்லா எல்லாரும் பாக்குறீங்களா? அந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். ஆராதனை என்ன தெரியுமா? வெறும் கையை தட்டி பாட்டு பாடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதில்ல, எடுத்து கொடுக்கிறது ஒரு ஆராதனை. அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேதம் அளவோம் எங்களுக்கு தெரியாது. நாட்டை செலுத்துவனா இல்ல இம்புட்டு இருக்கிற என்ன பண்ணுவேன்? இன்னொன்று இருக்கிற ஆட்டை செலுத்துனா இவ்வளவு பெருசா மாட்டை செலுத்துவனா எனக்கு தெரியாது. அப்பதான் என்ன சொல்றாங்க? என்னத்தை செலுத்தி நாங்க ஆராதிப்போன்றது எங்களுக்கு இங்க இருந்தா என்ன பண்ணாது, அங்க போய் சேர்ந்த பக்கம் எங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். கர்த்தர் எதை கேட்கணும்? வருங்கதா மோசே சொன்ன பதில் வருங்கதா? எல்லாத்தையும் போவோம். கர்த்தர் எதை கேட்கணும் கொடுத்துருவோம். நான் என்ன நம்ம சொல்ல போறேன்? இந்த வசனத்தின் படி நம்ம பொருளால தேவனை எப்படி நம்ம கனம் பண்ண முடியும்? நம்பர் 2, நாம தீர்மானித்ததை கொடுக்க கூடாது, கர்த்தர் தீர்மானித்ததை கொடுக்கணும். இல்லையோ? நாம தீர்மானித்ததை இவ்வளவு கொடுக்கலாம். நாம தீர்மானித்தது என்ன பண்ண கூடாது? என்னுடைய டிசிஷன் கிடையாது. யாருடைய டிசிஷன்? கர்த்தருடைய டிசிஷன். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபீரா என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி கொடுத்தாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியிருந்தாரு. இவங்க தீர்மானத்தின்படி என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி போய் சொன்னதால 2 பேர் விழுந்து தேவ சந்நிதியில் என்ன பண்ணாங்க? செத்தாங்க. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இவங்க தீர்மானம் பண்ணதை கொடுத்துனாங்க, கர்த்தர் தீர்மானம் பண்ணது. நாங்களே ஒரு தீர்மானம் பண்ண கூட இவ்வளவு கொடுத்தா போதும்,
இவ்வளவு கொடுத்தா போதும், ஒரு அளவுக்கு போடும், ஒரு அளவுக்கு போடும் இல்ல. கர்த்தர் உன் வருமானத்துல, உன்னுடைய ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதத்துல நீ எவ்வளவு தசமா கொடுக்கணும், எவ்வளவு நீ காணிக்க கொடுக்கணும், எப்படி நீ ஆண்டவருக்கு கொடுத்து அவரை ஆராதிக்கணும், ஆண்டவர் எப்படி தீர்மானிச்சுக்கிறாரோ அதன்படி நீ கொடுக்கணும். அல்லேலூயா. உன் குடும்பத்திலே உட்கார்ந்து மீட்டிங் போட்டு பேசின பத்தியா, அதை கொடுக்க கூடாது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி. ஆமே. சாரிபாத் விதவை என்ன தீர்மானம் பண்ணா? எலியாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி. அவர் தீர்மானம் ஒரு டம்ளர் தண்ணி தான். தண்ணி கொடுத்துட்டா தீர்க்கதரிசி குடிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா கர்த்தர் தீர்மானத்துக்கு என்னது? முதல் அடை. அல்லேலூயா. எது ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சு? உங்க தீர்மானத்துக்கு என்னது? ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா போதும். ஆனா கர்த்தர் தீர்மானத்துக்கு தான் இவனும் சாப்பிட்டா, எலியாவும் சாப்பிட்டா, இந்த குடும்பமே கொஞ்ச காலம் முடியும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் இந்த மாதம் நிரப்ப வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய 2வது காரியம், நீங்க தீர்மானித்ததை கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. கர்த்தர் தீர்மானித்தது. கர்த்தர் என்ன தீர்மானித்தீங்க? கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் எவ்வளவு கொடுக்க சொன்னார்? கர்த்தர் எப்படி கொடுக்க சொன்னார்? எந்த அளவுக்கு கொடுக்க சொன்னார்? அந்த அளவுக்கு உங்களோட நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம். புஸ்தகம் 3வது டைம் இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 34:20. அது மட்டும் முடிச்சு 34:20. அதுல லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. வெறுங்கையோடு என் சந்நிதியிலே ஒருவனும் வரக்கூடாது. 3வது நம்முடைய பொருளால எப்படி நம்ம தேவனை கனம் பண்ண வேண்டும் என்றால், நம்ம 3வது ஒரு விஷயத்தை செய்யணும்னா, நான் வெறும் கையோடு அப்பாவை போய் சந்திக்க மாட்டேன். வெறும் கையா நான் வர மாட்டேன். அப்பாவை போய் சந்திக்க மாட்டேன். வெறும் கையா நான் அவரை போய் பார்க்க மாட்டேன். டைம் இல்ல. சவுல் காணாம போன நாடுகளை தேடணும், கிடைக்கல. இப்போ வேலைக்காரன் சொல்றான், அங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார். அவர் தான் சாமுவேல் இருக்கிறது. அவர்கிட்ட போனா அந்த கழுதை எங்க போச்சுன்னு அப்படின்றாரு, சொல்லிடுவாரு. இப்போ சவுல் நான் கேட்கிறான், போலாம். ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம ஏதாவது கொண்டு போகணுமே. கல்லுதான் தீர்க்கதரிசியை பார்க்க போனா ஏதாவது கொண்டு போகணுமே. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இருந்ததே நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிட்டோமே அப்படின்னு சவுல் சொல்றோம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஹாபிட் இருந்துச்சு. என்ன ஹாபிட்னா, கர்த்தரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு கொடுத்துதான் அவர் ஆராதிக்கணும். வெறுங்கையாவே என்ன பண்ண மாட்டாங்க. உடனே வேலைக்காரன் சொல்றேன், உங்ககிட்ட இல்ல, என்ன என்கிட்ட இருக்குது, நான் எனக்கு 20 சேக்கல் என்ன பண்ணிருக்கேன், வச்சிருக்கேன் வெள்ளி, இது என்ன பண்ணா நம்ம கொடுக்கலாம் சொல்லி வேலைக்காரன் கொடுக்கலாம். வேலைக்காரன் கிட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டு வந்து என்ன பண்றான், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு காணிக்கை கொடுத்துட்டு போனா சவுல். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு இல்ல, மத்த எல்லாம் செய்யறதுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இப்படி வாங்க தெரியும், அப்படி வாங்க தெரியும், அதை பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும், இங்க கடன் வாங்க தெரியும், அதை பண்ண தெரியும், உருட்டி போட தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க மட்டும் இல்ல. அது எப்படி இல்ல? இங்க சவுல கூட இல்லதான். ஆனா எப்படி கொடுத்தான்? வேலை வாங்கிதான் என்ன பண்ணான். கவனிங்க, உங்க வீட்டு விஷயங்களை, உங்க வீட்டினுடைய காரியங்களை நீங்க செய்யறதுக்கு உங்க பணத்தை யூஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில என்ன வெறுங்கையா என்ன பண்ண மாட்டேன். 3 காரியம் சொல்றேன். அவருடைய நான் அவருடைய அவருக்கு கொடுக்குறேன். நான் என்னுடைய இதெல்லாம் என்ன பண்ணேன், நான் அவருடைய இதை நான் அவருக்கு கொடுக்குறேன். 2வது நாம தீர்மானத்தை கொடுக்க கூடாது, அவர் தீர்மானத்தை கொடுக்கணும். நம்பர் 3 வெறும் கையோடு நான் அப்பாவை சந்திக்க முடியும். அப்பாவை வெறும் கையோட என்ன பண்ண மாட்டேன், சந்திக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்கு கொடுத்துதான் அவர் என்ன பண்ணுவேன், சந்திக்கும். இன்னொரு விஷயம், ஒருவேளை நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கு இன்னைக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஒரு தலைப்பு இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு செய்யும், எதிர்பார்க்கறது உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணம் கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். என்ன காரணமா இருந்தாலும் நீங்க அதனால கர்த்தருக்கு கொடுக்காம மட்டும் இருக்கணும். ஏன்னா நீங்க கொடுத்தாதான் அவரை கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரா, களஞ்சியங்கள் என்ன பண்ணணும்,
நிரம்புமா? நிச்சயமா நிரம்பும். ஆண்டவர் கொடுத்த கண்டிஷன் படி செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமா சமாதானமே நிரப்புவார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று